எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாதி பேச நீங்கள் நம்ம பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21, 2025 முழு எபிசோடோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய அளவிற்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு எபிசோடில் என்னென்னா, இந்த வாட்டி 3 ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை தான் பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்துருந்தது. பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த சூப்பர் டீலக்ஸு அந்த குரூப்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு பார்வதி வந்து வேலை செய்கிற இடத்த நோக்கி இப்போ வந்து நகர்த்தப்பட்டாங்க. அப்படிங்கிறனால பார்வதி இப்போ வேலை செஞ்சு ஆகணும். ஸோ வேலை செய்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லும்போது அதில் வந்து நான் குப்பையை பொறுக்க மாட்டேன் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரொமோவில் பார்வதி போட்டிருந்தாங்க, நான் எதுக்கு அதை இல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே வந்து பேசிக்கலி நியாயமான விஷயமே கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, நம்ம வீட்டுக்குள்ளே, சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி ஆல்ரெடி சொல்லியிருந்தாப்புல. இங்கே உங்களுக்கு சில ரூல்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் வந்து நீங்கள் கேமே விளாடணும் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி ஆல்ரெடி சொன்னார். இவங்க என்னென்னா இன்னும் கூட தான் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருப்போமோ, என் வீட்டுக்குள்ளே நான் இப்படி தான் இருப்பேன். இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே குப்பை போடுறோம் அப்படின்னா அந்த குப்பையை அவங்களே அள்ளணும் அப்படிங்கிறது பேசிக் எத்திக்ஸ். ஆனால் இது அப்படி கிடையாது. இங்கே கேம் என்னென்னா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த டாஸ்க்கை நம்ம ஒழுங்காக வேலை செஞ்சு காட்டி ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குது. அதை வந்து செய்யணும். அதை வந்து செய்யறதுக்கு வியன்னாவுக்கோ இல்லை வந்து பார்வதிக்கோ வளையறதில்லை. பார்வதி எல்லாத்துலேயும் ஒரு கண்டென்ட்டாக நம்ம உருவாகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த புள்ள அப்படி பண்ணுதா. வியன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து அடம் பிடிக்குது. நான் இதை செஞ்சுட்ருக்கேன், இதை செஞ்சுட்டு இருக்கும்போது எதுக்கு இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதெல்லாம் நடந்தால் தான் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். இப்போ வந்து வியன்னாவுக்கிட்ட ஒரு டாஸ்க்கு சொல்கிறாங்க. இந்த டாஸ்க்கை மீறி தன்னுடைய என்ன சொல்கிறது வில்லிங்கை மீறி என்ன செய்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மக்கள் வந்து அதை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதே மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சில விஷயங்களை செய்யணும், சில விஷயங்களை செய்யக்கூடாது. ஸோ இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, முட்டையை உடச்சி மூஞ்சில் ஊற்றிக்க, வெங்காயத்தை வந்து 1 கிலோ வெங்காயத்தை தின்னு அப்படின்லாம் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அதை நான் செய்ய மாட்டேன், என்னால் இவ்வளோ தான் முடியுதுன்னா அந்த மாதிரி விஷயத்தை தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் அதை செய்யக்கூடாதுங்கிறது லாஜிக்கு. பட் ஆனால் அதான் செஞ்சால் தான் மக்கள் மத்தியில் பார்க்கும்போது இவங்க இவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி மக்கள் மத்தியில் உருவாகும். அதை விட்டுட்டு இவங்க என்னென்னா எதை கொடுத்தாலும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளேயே பேசுகிற மாதிரி, தர்க்கம் பேசுகிற மாதிரி ஒரு மனநிலையில் பேசிட்டு இருந்தாங்க வியன்னாவும் பார்வதியும். இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இடத்த நோக்கி நகர்த்தாது, கொஞ்சம் நெகட்டிவான இடத்த நோக்கி நகர்த்தும். பார்வதிக்கு கேம் இருக்குது, ஓகே. வியன்னாவுக்கு கேமே கிடையாது. அதாவது இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக வீட்டில் வந்து சும்மா உட்காந்து, இவங்களுக்குலாம் வேலை செய்யறதுக்கு ஆள் இருந்து உட்காந்துட்டு இருந்த குரூப்பு போல். இவங்களுக்குலாம் வேலை செய்யறதுக்குலாம் வளையவே இல்லை. பார்வதி அவங்களுடைய கதையை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி வரேன். என்னென்னா இதெல்லாம் இந்த டாஸ்கில் நடந்துருந்தது. அதுக்கப்புறம் பார்வதி தன்னோட கதையை சொன்னாங்க, தன்னோட சொந்த கதை, சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்றும் பெருசாக பயங்கரமாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்ல கதை தான் வைங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து இவங்க 41வது வயதில் தான் பிறந்தாங்க. அப்பாவோட பாசம் எனக்கு சின்ன வயசில் கிடச்சதில்லை. அவருடைய இறப்புக்கு அப்புறமேட்டு நான் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணேன், அந்த பாசம் கிடைக்காம. அப்போ என் லைஃப்பில் வந்து வருகின்ற ஆண்கள்கிட்ட இந்த காதல் அப்படிங்கிற பேரில், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆண்கள்கிட்ட வந்து அந்த பாசத்தை, என் அப்பாவிடம் வந்து கிடைக்காத பாசத்தை அவங்ககிட்ட வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நான் நிறைய வந்து ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி இங்கே இருக்கிற ஒரு பொது வழியில் இருக்கிற இடங்களுக்குள்ளே இப்போ எப்படின்னா, சில பேர் வீட்டுக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் பொது இடத்துக்குள்ளே ஒரு கேமுக்குள்ளே வந்து கூட புரிதல் இல்லாத மாதிரி தான் பார்வதி இருக்காங்க. அப்போ அவங்க லைஃப்குள்ளே அப்படி தான் இருந்திருக்கும். பார்வதி வந்து ஒரிஜினல் கேரக்டர் என்ன, இது வந்து பார்வதியோட பர்ஃபார்மன்ஸா, இதுதான் பார்வதியோட ஒரிஜினல் கேரக்டரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது. எல்லாத்தையுமே நெகட்டிவாக பார்க்குறது, எல்லாத்தையும் எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் நான் பார்ப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளேயே இருக்கிற ஒரு பொண்ணாக தான் வந்து பார்வதியை நம்மளால் பார்க்க முடியுதே தவிர, அதை தவிர்த்து பார்வதி ஒரு நல்ல பொண்ணு, பார்வதி ஒரு டேலண்டான பொண்ணு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே நம்மளால் பார்க்கவே முடியல அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. ஸோ இது எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல இதே ஃப்ளோவில் போயிட்டு இருந்தாங்கன்னா ஒரு நெகட்டிவான இடத்துல நோக்கி ரொம்ப தூரம் நகர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இருக்கிற விஷயம். ஸோ அது நடக்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியன்னாக்கு இந்த கேம் பிளே வச்சு அந்த பிள்ளை என்ன பண்ண போகுது தெரியல. அப்புறம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் பார்த்தா நம்ம பிரவீன் ராஜ் அவனுடைய கதை வந்து சொல்லினா, அந்த பையனோட கதையில் ஒரு சின்ன விஷயம் இருந்தது. என் லைஃப்பில் நான் எல்லா விஷயங்களையுமே நான் பார்த்துருக்கேன். எல்லா விஷயங்களையுமே வந்து என்ன சொல்கிறதுனா, என்னால் நீங்கள் ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திருப்பாங்களோ அது எல்லா பிரச்சனையும் சந்திச்சு தான் நான் வந்திருக்கேன். என் லைஃப்பில் என்னோடய ஒய்ஃப் வந்து என்னை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பில் நடந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க மட்டும் என் லைஃப்பில் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்குள்ளே வந்து பிரவீன் பேசியிருந்தாப்புல. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியாக இருந்தது. எல்லாத்துடைய லைஃப்லையுமே கேட்க வேண்டிய, எல்லாத்துடைய லைஃப்லையுமே யோசிக்க வேண்டிய ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாற்றுக்கருத்து கிடையாது. எனக்கு பிரவீனோட கதையும் பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த பையன் வந்து அந்த கதைக்குள்ளேருந்து, அதாவது பிரவீன் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அவங்கள லவ் பண்ணியிருக்காங்க, அதனால அவரை எந்த ஆங்கிள் இருந்தாலுமே அவரை வந்து ஏற்றுப்பாங்க. அது ஒரு பக்கத்து இருக்குது. ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் பிரவீன் அதை எதிர்பார்க்குறாரு. அதுதான் இங்கே விஷயமே. அந்த புல்லிங் பண்ணுறாங்கல்ல, புல்லிங்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுறது, இந்த ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே பிரவீன் எல்லா இடங்களையுமே வந்து அது ரெஜிஸ்டர் ஆகிருக்காப்புல அப்படிங்கிறது அங்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. அப்புறம் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், ஜூஸ் ஹவுஸாக வந்து மாற்றுறாங்க.
இதில் வந்து டீமாக பிரிக்கிறாங்க. சூப்பர் டீலக்ஸ்லேருந்து ஒரு டீம், அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து ஒரு டீம், பிக் பாஸ் குடும்பத்துலேருந்து ஒரு டீம்லாம் பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு ஒரு ஜூஸ் ஷாப் வந்து போட்டு கொடுக்குறாங்க. அந்த ஜூஸ் ஷாப்பில் இருந்துட்டு அதோடைய தரங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு 2 பேர் செலக்ட் பண்ணுங்க, குறை கண்டுபிடிக்கிறது கரெக்டான ஆட்களை 2 பேர் செலக்ட் பண்ணுங்க, குவாலிட்டி செக்கிங் சொல்லுவாங்களா அதுக்கு 2 பேர் செலக்ட் பண்ணுங்க சொன்னோன்னே பார்வதியும் திவாகரையும் செலக்ட் பண்ணாங்க. 2 பேரும் வந்து அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் குறை கண்டுபிடிக்கிறது கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறனால அவங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களும் அவங்களுடைய வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. மொத்தம் வந்து ஒவ்வொரு காயின் கொடுப்பாங்க போல இருக்குது. அந்த காயின் வந்து யார் அதிகமாக சேர்த்துறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும்போது என்ன ஆயிரும்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த வாரம் வந்து யாரோ ஒருத்தவங்க சேவ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், யார் அதிகமான காயின் எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட நிறைய காயின் எடுக்கணும்னு சொல்லி வந்து ரொம்ப உழைச்சி ஜூஸ் கம்பெனி 3 கம்பெனி ஆரம்பித்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஜூஸ் பாக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து 2 தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரம்யாவுக்கு மட்டும் தான் 2 காயின் கிடச்சிருக்கு, இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காயின் அப்படி தான் கிடச்சிருக்குது. ஸோ அதுவே அவங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே தெரியுது. சுபிக்ஷாவுக்கும் வந்து பெரிய அளவு கிடைக்கல, சபரிக்கும் பெரிய அளவு கிடைக்கல, எஃப்ஜேக்கும் கிடைக்கல, யாருக்குமே பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின் கிடைக்கல. ஏன்னா அதெல்லாம் குவாலிட்டி செக்கிங்லேயும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அடுத்த நாள் அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கேம் வந்து அடுத்த நாளுக்கு தொடரும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இந்த வாரம் வந்து ஒரு 2 நாளுக்கு வந்து இந்த ஜூஸ் கான்செப்டாக ஓடப்போகுது. நாளைக்கு எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க நாளைக்கு காலையில் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்வதி மேலேயும் திவாகர் மேலேயுமே ஒரு ஃபோக்கஸ் வந்துருக்குது. திவாகர் வந்து ஒரு காமெடி பீஸாக பார்க்குறாங்க, பார்வதி வந்து ஒரு கன்னிங்கான பீஸாக பார்க்குறாங்க. ஸோ இவங்கள வந்து நாளைக்கு இந்த கேமில் வந்து காயின்லாம் கம்மியாகும் போது அதுக்கப்புறமேட்டு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உட்காந்து பேசுவாங்கல்ல, அப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்கள் நைட்டே உட்காந்து உருட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, எதுக்கு இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க, காரணம் இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து உருட்டுவாங்க. ஸோ குவாலிட்டி செக்கிங்லாம் அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா 2 பேரும் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியாயமாக இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஓவராக பார்க்க தேவையில்ல. 10 இது இருக்குன்னா அதில் ஓரளவுக்கு சில விஷயங்களை வந்து பார்த்துருக்கலாம். ஓவராக ஒன்று தான் செலக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிற விஷயம் தெரியல. நம்ம நேரில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா நம்ம வந்து ஆன்லைனில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், நமக்கு இவ்வளோ தான் தெரியும், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு கனி வந்து ஒரு இப்போ அது இதெல்லாம் ஒரு பக்கம் போய் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அந்த டாஸ்க் முடியும் போது பேசிக்கலாம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் வந்து ஒரு வீட்டு தலையாக சில விஷயங்கள் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் கனி வந்து இந்த வீட்டு தலையாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பார்வதி நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. யாருமே இந்த வீட்டு தலையாக சைன் ஆகக்கூடாது, அது வந்து ஒரு பெரிய ஃபோக்கஸ் வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்குள்ளேயே தான் அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதே தவிர இது வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்பமாக இருக்கணும், ஒற்றுமையான ஒரு வீடாக இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே இல்லை. இவங்க எல்லாமே ஏற்கனவே அவங்க என்ன பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான வந்து நம்மளை திட்டிருக்காங்க, என்ன மாதிரி நம்மளை வந்து எப்படி சொல்கிறது ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் பார்வதி வியன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ இந்த 2வது வாரம் வரைக்குமே கூட கனி அவர்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ஒன்றும் பெருசாக நடக்க போகிற மாதிரி தெரியல. லாஜிக்கலாக சில விஷயங்களை சொன்னால் கூட அதை மதிக்கிற மாதிரி தெரியல. நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக 3 லட்சமாக சொல்கிறாங்க. ஒரு கேப்டனுக்கு கட்டுப்பட்ட ஒரு வீடாக இருக்கணும், ஒரு கேப்டனுக்கு கட்டுப்பட்ட ஒரு ஹவுஸ்மேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே இல்லை. பிக் பாஸ் வந்து சொன்னால் தான் நான் கேட்பேன் அப்படின்னு வந்து வேணா சொல்கிறாங்க. அது எதுக்கு பிக் பாஸ் வந்து சொல்லணும், அப்புறம் எதுக்கு வந்து வீட்டு தலைன்னு ஒரு பொசிஷன் போடுறாங்க, அப்புறம் எதுக்கு அவங்க வந்து அந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கெல்லாம் அந்த பிள்ளைக்கு பதில் தெரியுமானே தெரில. இவங்க என்னென்னா வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அந்த டாஸ்க்கில் வந்து இவங்களுக்கு பிடிக்கலன்னா செய்ய மாட்டாங்களாம். செய்யலைன்னா பிக் பாஸே வந்து இல்லை நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொன்னால் மட்டும் இவங்க ஏற்றுப்பாங்களாம். அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கிற மக்கள் எதுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீ ஒரு டாஸ்க்கு கொடுத்தா நீ ஒழுங்காக வேலை செய்யலைன்னா உன்னை எதுக்கு உள்ளே உட்கார வைக்கணுன்ற ஒன்று, நீ உங்கள்கிட்ட ஏதாவது க்யூட்டான விஷயம் இருக்கணும், இல்லை நீ பண்ணுற காமெடி வந்து ரசிக்க முடியாது இருக்கணும், இல்லை வெளியே உனக்கு பிஆர் இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு வந்து உள்ளே உருட்டினா கூட பரவாயில்ல. எதுவுமே இல்லாமல் உள்ளே வந்துக்கிட்டு என்ன தமிழ் தப்பாக பேசினா ஜெயிச்சிருவேங்கிற மனநிலைக்குள்ளே பேசினா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அந்த பிள்ளைக்கு யார் இந்த நம்பிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இன்னும் போக போக அந்த பொண்ணுடைய வேணாவுடைய என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த பிள்ளைக்கு நெகட்டிவாக வந்து சேரப்போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியல. பார்வதிக்கு வந்து சொல்லவே தேவையில்ல, பெரிய லெவலுக்கு போயிட்டு சேர்ந்துட்டு இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் ஈஸியாக சர்வே ஆகிட்டு இருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் தான். திவாகரில் வாரே வெளியே போனாங்க, பார்த்தா அந்த பையன் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பையன் இல்லாமல் இங்கே கண்டென்ட் பல பேருக்கு கிடையாதுங்கிறதுனால எப்படியாவது உருட்டிட்டு இருக்கிறாங்க. கூட வச்சுக்கிட்டு அப்படியே சர்வே பண்ணிட்டு போகணும், எப்போ வெளியே போகணும் அந்தாலே வெளியே போயிடுவார் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லை விஜய் டிவிக்கு எப்போ டிஆர்பி கம்மியாகுதோ அப்போ அதுக்கு உண்டான கேம் பிளே வரும், அந்த பிளேயில் அவரே வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வரும். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆக இப்போ இருக்கிற பிக் பாஸுடைய வீடுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தால் ஒரு இடத்தை நோக்கி நகர்கிறது. உண்மையான ஹீட்டிங்கான இடத்தை நோக்கி வந்து கொஞ்சம் நகர ஆரம்பிக்குது. அது நம்மளுக்கு சில விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்து சேர்த்துது. அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் பெருசாகுதா இன்னும் கம்மியாகுதா அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்டை பொறுத்தது. இந்த ஜூஸை எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க, இந்த ஜூஸ் டாஸ்க்கை எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டத்தில் இவங்க என்ன மாதிரி கேமை நோக்கி நகர்வாங்க அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும் அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை. அதுக்கப்புறம் வேற என்னென்னா இதில் வந்து என்னென்னா எஃப்ஜே, சபரி, பிரவீன்
அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்காங்க சுபிக்ஷா, இவங்க எல்லாருமே ஆளாளுக்கு அவங்களுடைய ஃபோக்கஸில் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் சில இடங்களில் வந்து நிற்கிறாங்க. இப்போ கனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்வதியும் வேணாவும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிற இடத்துல வந்து சில பேர் வந்து பேச வராங்க. ரம்யா வந்து சில விஷயங்கள் வந்து சொல்ல வந்தாங்க. இவங்க ஏன்னா நீ போன வாட்டி இந்த வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களாம் அவங்களோட வேலையை அவங்க தான் செஞ்சாங்க, குப்பையை அவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. இங்கே இவங்களுக்கெல்லாம் ஏன் அதை செய்யலை அப்படிங்கிற அந்த கோவத்தில் 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் பார்வதியும் நம்ம ரம்யா இருக்காங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கு காட்டிக்கிட்டாங்க. ஐயோ அப்பப்பா அப்படின்லாம் வந்து ஒழுங்கு காட்டிக்கிட்டாங்க. அதை பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே ஒழுங்கு காட்டினா பிடிக்காது. எனக்கு யாராவது இருக்காங்கன்னா யாராவது ஒழுங்கு காட்டினா நம்ம பிடிக்காதுன்னு வைங்களேன். ஸோ அதை வந்து மாற்றி இந்த வீட்டுக்குள்ளே அதை போய் தான் புல்லிங்னு சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷில். அதைத்தான் இவங்க ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஆடியன்ஸுக்கு இரிட்டேட்டான ஒரு இடத்த நோக்கி நகர்த்தும். தான் பக்கம் நியாயம் இல்லைன்னா ஒழுங்கு காட்டுறது, இல்லை உடனே வந்து பிளேமிங் கேம் ஆடுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு பார்த்தா பிடிக்காது. ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னடா இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலைக்குள்ள தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம் இந்த கேம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அதாவது அவங்களுடைய பேரை எங்கேயாவது அழுத்தமாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு அதில் சக்ஸஸ் அடைகிறதுக்கான இடத்த நோக்கி நகர்றாங்க. ஆனால் டிஆர்பி அது ஏற்றுமா அப்படிங்கிறது இவங்க இந்த வாரம் ஆடுற கேமு, இந்த வாரம் கொடுக்குற கண்டென்ட்டை வச்சு விஜய் சேதுபதி என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது பொறுத்தா இருக்குது. 2 வாரமும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிடல. அடுத்த வாரமாச்சும் ஒழுங்காக ஏதாவது பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன். லைவ்லேயே உட்காந்து சண்டை போட்டிருந்தா கூட விஜய் சேதுபதி கேள்வி கேட்காம இருக்காரு. அந்த விஜய் சேதுபதியை கொண்டுட்டு அடுத்து விஜய் சேதுபதி கொண்டு வந்தால் தான் இங்கே வேலை நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி தெலுங்கில் வந்து அடித்து விரட்டுறாங்களோ, எப்படி கர்நாடகாவில் அடித்து விரட்டுறாங்களோ, அதே மாதிரி ஹிந்தியில் எப்படி வந்து கேம் அடித்து விரட்டுறாங்களோ அந்த மாதிரி பண்ணால் தான் இங்கே பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பழைய 5 பைசாக்களை வச்சுக்கிட்டு விஜய் சேதுபதி செல்லுபடி ஆகணும்னா வேறு வழி கிடையாது. ஒன்று அவர் வந்து நோட்டாக மாறணும். இவங்க சில்லறை இருந்தால் கூட பரவாயில்ல, விஜய் சேதுபதி நோட்டானா தான் கேம் நல்ல இடத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.